ஹாய் guys, இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் படத்தை தான் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு சாதாரண ஹாரர் மூவி மட்டும் வந்து கிடையாது. இது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் ஒரு சைக்கோக்கும் நடுவில் நடக்கிற ஒரு ரத்த சரித்திரம்னே வச்சுக்கலாம். நீங்கள் நிம்மதியாக வந்து தூக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் வீட்டை சுற்றி நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது உங்கள் ஜன்னலை ஒருத்தர் வந்து யாரோ தட்டுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா உன் வயிற்றில் இருக்க குழந்தை எனக்கு வேணும்னு அந்த சைக்கோ பொண்ணு வந்து கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீடே இதுக்கப்புறம் ஒரு மரண வேட்டையாக வந்து மாறப்போகுது. இது 2007 வெளிவந்த ஒரு ஃப்ரெஞ்சு த்ரில்லர் மூவி இன்சைட். சினிமா வரலாற்றிலேயே மிக கொடூரமான ஒரு ஹோம் இன்வேஷன் படமாக இது வந்து பார்க்கப்படுது. ஒரு பக்கம் பிரசவ வழியில் துடிக்கிற நம்ம ஹீரோயின், இன்னொரு பக்கம் கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட வயிற்றா இருக்க துடிக்கிற ஒரு வில்லி. இவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த ஒரு ராத்திரி அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, அந்த சைக்கோ பொண்ணு யார், எதுக்காண்டி வந்து நம்ம சாராவோட குழந்தைய வந்து கேட்குறா, இது எல்லாமே தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிற படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதை. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கை மட்டும் தரேன். ரத்தம், வன்முறை இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை மட்டும் பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோவை இப்போயே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. இது உங்கள் கற்பனைக்கு எட்டாதான் ரொம்ப கொடூரமான ஒரு பயணமாக வந்து இருக்க போகுது. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாரான்னு சொல்ல போனால் நம்ம படத்தோட ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. அவங்க தன்னோட ஹஸ்பண்டோட காரில் போயிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்படியே வந்து 4 மாதம் கழிச்சு கதை நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. இப்போ வீட்டில் தனியாக இருக்க நம்ம சாரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க குழந்தை வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து பிறக்க போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா செக்அப் காண்டி போயிட்டு டாக்டர் கூட வந்து சொல்லியிருப்பாங்க, நீ போயிட்டு அடுத்த வாரம் வாங்க, குழந்தையோட நிலைமை எப்படி வந்து நம்ம பார்த்துக்கலாம், உங்கள் கூட வந்து யாருமே இல்லையான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து ஜேன் இருக்காங்க, அவர் வந்து என்னை கூட்டிட்டு வருவாங்க, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா கிளம்பி போறாங்க. அப்போ அவங்க அம்மா கூட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ எதுக்கு வந்து தனியா இருந்து சிரமப்படுறேன், என்னோட வீட்டுக்கு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம், ஏன் வந்து தனியா இருக்க, இந்த மாதிரி டைம்ல ஒன்று வந்து தனியா விட முடியாதுன்னு சொல்லி எவ்வளவோ கூப்பிடுறாங்க. பட் அந்த பொண்ணு வந்து கேட்குற மாதிரி இல்லை. அடுத்த நாள் வந்து கிறிஸ்மஸ், ஸோ அதுக்காண்டி அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பட் அவள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்து போயிருந்திருப்பான். அவள் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க கூட வந்து ஜேன் பேர்ஸ்னு சொல்ல போகிற ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு எடிட்டராக இருந்திருப்பாங்க. இவளோட கம்பெனியில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து இவ கேட்பான், நாளைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் மறுபடியும் போகணும், என்னை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கார் சாவியை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு என்னை காலையில் வந்து பிக்கப் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இறக்கி விட்டுட்டு அவர் வந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ அவள் என்ன பண்ணுறா, வீட்டில் மட்டும் தனியாக இருக்கா. அவள் பாட்டுக்கு வந்து பாட்டு கேட்டுட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து இவங்க வீட்டோட கதை வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. அவளுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, யார் இந்த டைமில் வந்திருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவள் என்ன பண்ணுறான், போய் கதவை திறக்கலான்னு பார்க்குறா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதவுலாம் சின்ன ஹோல் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஹோல் வழியாக வந்து ஒரு லேடி நிற்கிறத வந்து அவள் பார்க்குறா. சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி இவள் வந்து கேட்குறா. அப்போ அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்துக்கிட்டு இருந்தேன், என்னோட கார் வந்து இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகி வந்து நின்றுச்சு, நான் வந்து மெக்கானிக்கை கூப்பிடணும், உங்களோட ஃபோனை வந்து கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நான் வந்து பேசிட்டு வந்து போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக இருக்கா. அதனால சாராவுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, யாரையாச்சும் உள்ளே விட்டால் ஏதாச்சும் பிரச்சனை நடந்துருமோன்னு. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் இவ யார்கிட்டே வந்து சரியாக மூஞ்சி கொடுத்து கூட வந்து பேசுறது இல்லை, உண்மையே வந்திருக்கா. ஸோ இவளுக்கு வந்து யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஸோ அதனால் அவள் என்ன பண்ணுறா, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, இவனோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நீ பேசுகிற வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் போங்க, பக்கத்தில் நிறைய வீடெல்லாம் இருக்குது, அந்த வீட்டில் வந்து போய் கேளுங்களேன், ஏன் இந்த வீட்டுக்கே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றா, போ சொல்றா. பட் அங்க இருக்க அந்த பொண்ணு வந்து கேட்க மாட்டேன்றாங்க. நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, உங்க போன்ல பேசிட்டு நான் வந்து கிளம்பி போயிருவேன், தயவு செஞ்சு கதவை திறங்கன்னு மட்டும் அவங்க வந்து சொல்றாங்க. இவ வந்து கேட்குற மாதிரி இல்லை, இல்லைங்க நீங்க வர வேணாம், நீங்க தயவு செஞ்சு போங்க, வேற இடம் பாருங்கன்னு வந்து நம்ம சாரா சொல்றான். பட் அந்த பொண்ணு வந்து டக்குன்னு என்ன சொல்றான், உன் ஹஸ்பண்டா, அவர் தான் வந்து இறந்து போயிட்டாரு சாரா, இது வந்து எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இவளோட பேரை சொல்லி அந்த லேடிக்கு கூப்பிட்டோன்னு இவளுக்கு வந்து பக்குன்னு இருந்திருக்கும். எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து என்னோட பேர் வந்து தெரியும், ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு தெரியும், இவ யாரா இருப்பா அப்படின்னு சொல்லி இவ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. என்னால் வந்து கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, வீட்டை சுற்றி இருக்க எல்லா ஜன்னலையும் வந்து கர்டன் போட்டு சாத்துறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜன்னலை வந்து அவள் சாத்த போகும்போது அந்த பொண்ணு வந்து எய்தாப்பில் வந்து நிற்கிறாங்க. இவ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து வழக்கம். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு அடையாளத்துக்கு வந்து டக்குன்னு அந்த லேடியோட முகத்தை வந்து ஃபோட்டோ பிடிச்சி வைக்கலாம்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த லேடி என்ன பண்ணுறா, கோவத்தில் வந்து அந்த ஜன்னலை ஒரு குத்துறான், அப்படியே உடஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம சாரா வந்து சொல்றா, நீங்க போறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணட்டா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நம்ம சாரா என்ன பண்ணியிருப்பா, போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணியிருப்பா. போலீஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க, உன்னை பிடிச்சிருவாங்கடி, நீ என்ன பண்றே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சாரா வந்து சொல்லியிருந்திருப்பா. அதுக்குள்ள அந்த லேடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளம்பி போயிருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸும் உள்ள வந்திருப்பாங்க. எல்லா பக்கத்தையும் தேடி பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்க மாதிரி வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றா, அந்த போட்டோ எடுத்து அந்த போலீஸ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவ எடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருந்ததுனால அந்த ஆப்போசிட்ல இருக்க அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து சரியா விழுகாம இருந்திருக்கும். போலீஸாலே வந்து இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது
முடியாதுன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு, நாங்கள் இந்த ஏரியாவில் தான் வந்து பேட்ரோல் போயிட்டுருப்போம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் கண்டிப்பாக இங்கே வந்துடுவோம், எப்படியும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை பார்க்கறதுக்காண்டி ஒரு போலீஸ் வந்து நாங்கள் அனுப்புவோம், நீங்கள் தைரியமாக இருங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இவ மட்டும் தான் வந்து வீட்டில் இருக்கா. ஸோ அவள் என்ன பண்ணுறா, இவளுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, எப்படி தனியாக வந்து தூங்குறது, கொஞ்ச நேரம் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டே இருந்துட்டு சரி நம்ம போய் தூங்கிடலாம் சொல்லிட்டு அவள் பெட்டில் வந்து போய் படுக்கிறா. அப்படி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணியிருந்திருப்பா, அந்த ஜீனுக்கு வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்னோட வீட்டுக்கு வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க, அவள் வந்து யாருன்னே வந்து எனக்கு தெரியல, நான் யாரு, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனது எல்லாத்தையும் வந்து அவள் சொல்கிறா, எனக்கே வந்து ரொம்ப பயமாக இருக்குது, என்னை கொலை பண்ணிடுவேன்ற மாதிரி வந்து மிரட்டிட்டு போகிறான், நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே வாங்கல, நான் வந்து அவளோட ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோ கொஞ்சம் எடிட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி அவள் யாருன்ற வந்து எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவள் பேசிட்டு அவள் என்ன பண்ணுறா, அப்படியே போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். நல்லா தூங்கிறா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் போனால் அந்த சைக்கோ இருக்கா வந்தீங்களா, அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, மறுபடியும் இவளோட வீட்டுக்குள்ளே வரா. அவள் தூங்கிட்டு இருக்க அந்த பெட்ரூம்க்கு வந்து போகிறான். பக்கத்தில் இருக்க கத்திரிக்கோலை வந்து இந்த சைக்கோ பொண்ணு வந்து எடுக்கிறா. அந்த கத்திரிக்கோலை வச்சு அப்படியே வயிற்றை வந்து லைட்டாக கிழிச்சிட்டே வந்துட்டு அப்படியே ஒரு குத்துறா, ரத்தமாக வந்து வருது. அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாரா வந்து டக்குன்னு எந்திரிச்சிடறா. அப்போதைக்கு இவன் என்ன பண்ணுறான், அந்த சைக்கோ வந்து அந்த கத்திரிக்கோலை வச்சு அவளோட வாயை வந்து கிழிச்சிடறான். கிழிச்சோடனே சாராக்கு வந்து ரொம்ப வலி வந்துடுது. பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய பூந்தொட்டி எடுத்து அந்த சைக்கோ பொண்ணோட காதில் வந்து அடித்தோன்னே அவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமாக ஊற்ற ஆரம்பிக்குது. தப்பிச்சோம் பொடிச்சோன்னு நினச்சிட்டு நம்ம சாரா என்ன பண்ணுறா, டக்குன்னு அந்த கதவை திறந்துட்டு வேக வேகமாக வந்து ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடி அந்த சைக்கோ பொண்ணு வந்து துரத்திட்டே வரா. இவளுக்கு எங்கே போகிறதே வந்து நான் தெரியல நம்ம சாராக்கு. அவள் பக்கத்தில் இருக்க அந்த பாத்ரூம்குள்ளே போய் வந்து டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், அந்த கதவை போட்டு உடச்சிட்டு துறக்கலான்னு பார்க்குறான். பட் அவளால் வந்து முடியலை. எப்படி நீ வெளியில் வந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் நேரத்தில் அந்த கதவை விட்டுட்டு வந்து போயிடுறான். அதே சமயம் அவள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துருந்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சைக்கோ பொண்ணு தான் வந்து கதவை வந்து திறந்துருப்பா. ஓ நீங்கள் யார், நீங்கள் வந்து நம்ம சாராவோட அம்மாவா, இங்கே பாருங்கள் சாரா வந்து என்னை வந்து கூப்பிட்டுருந்தா, அவளோட கார் வந்து என்கிட்ட தான் இருக்குது, பரவாயில்ல, காலையில் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்க வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ நீங்களே வந்து வீட்டில் இருக்கீங்க, அப்போ இந்தாங்க சாவி, நீங்களே வந்து வச்சுக்கோங்க, வந்துட்டு போனதான் வந்து அவகிட்ட வந்து சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பலான்னு பார்ப்பான். பட் அப்போதைக்கு இந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பானா, எதுக்கு வந்து போகிறீங்க, கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருங்களேன், ஏதாச்சும் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு போங்களேன்னு சொல்லிட்டு அவரை உள்ளே விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான், அப்படியே வந்து பேசிகிட்டே இருக்கான். அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்க அந்த சாராவோட அவங்க அம்மா வந்து உள்ளே வராங்க. அம்மா நீங்கள் 2 பேர் யார், எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, எங்கே என் பொண்ணு, அவளை வந்து நான் பார்த்தாகணும், அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்க எல்லாம் பக்கத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதை கேட்டு தான் நான் இங்கே வந்தேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரா நீ இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, லோயிஸ் வந்து கத்திக்கிட்டே அவளோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அவள் பக்கத்து ரூமில் தானே, அந்த பாத்ரூமில் தானே மேலே வந்து அவள் கதவை தட்டிட்டு இருந்திருப்பாள் இல்லையா. ஸோ அவள் என்ன பண்ணுறா, அங்கே பக்கத்தில் போயிட்டு சாரான்னு கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் உள்ளே இருக்க நம்ம ஆக்சுவல் சாரா என்ன பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னா, இந்த கதவை திறக்க போகிறது வந்து அந்த சைக்கோ பொண்ணு தான் நினச்சிட்டு இவன் வந்து அந்த கதவுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பானா, ஒரு பெரிய ஸ்டிக்கு மாதிரி வச்சுருந்துருப்பான், ஊசியாகட்டும் இருக்கும். அந்த ஊசி எடுத்து டக்குன்னு அது வந்து அந்த சைக்கோ பொண்ணு நினச்சிட்டு அவங்க அம்மா வந்து கதவை திறந்தோடனே டக்குன்னு வந்து கழுத்தில் வந்து குத்திடுறான். அதோட அவங்க அம்மா வந்து அப்படியே என்னையே வந்து குத்திட்டேன்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க அம்மா வந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க. யாருன்னே தெரியாமல் தன்னோட அம்மா வந்து நம்ம குத்திட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவளும் வந்து அப்படியே மனசு கேட்காம மறுபடியும் அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போய் வந்து ஒளிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் இந்த ஜீன் என்ன பண்ணுறாரு, ஏதோ நடந்திருக்கு, அப்போ நீ யார் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு அப்போ இந்த பொண்ணுக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு போனோம்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில் ஓடலான்னு பார்க்குறாரு. பட் அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான், கையில் வச்சிருக்க ஒரு ஊசி மாதிரி இருக்கும், அதை எடுத்து இவரோட தலையிலையும் கண்ணையும் வந்து குத்தி அப்படியே அவரையும் வந்து கொலை பண்ணி போட்டுடுறான். ரொம்ப ரத்தமாக இருக்குது. இந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கட்டத்தில் வந்து பார்க்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப கொடூரமாக வந்து கொலை பண்ணுவாங்க. சரி கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறா, டக்குன்னு கொலை பண்ணிவிட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்க்குறான். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சாரா உள்ளே போனதுக்கப்புறம் இந்த சைக்கோ பொண்ணால் வந்து கதவை வந்து உடைக்க முடியல. அவளும் வந்து இந்த ஹோலெல்லாம் போட்டு வந்து பார்க்குறா. பட் அவளால் வந்து சுத்தமாக முடியலை. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், நீ வந்து அந்த கதவை வந்து உள்ளே இருக்கனால நீ வந்து அடிக்கடி திறந்துட்டு போகிற, ஆனால் நீ வெளியில் எப்படி வரேன்றதை வந்து நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கும், அதை கொண்டு போய் அந்த லாக்கருக்கு பார்த்தீங்களா கைப்பிடி, அதுக்கு பக்கத்தில் வந்து வச்சிடறான். ஸோ அவன் வந்து இப்படி கீழே அழுத்தினா அப்படின்னா அவளால் வந்து திறக்க முடியாது இல்லையா, ஏன்னா அந்த ஸ்டூல் வந்து பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு போனதுக்கப்புறம் அவள் போயிடுவா. இந்த பக்கம் நம்ம சாரா என்ன பண்ணியிருப்பான், என்ன சவுண்டே காணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு அந்த கதவை திறக்கலான்னு பார்ப்பான். பட் அது வந்து அவளால் வந்து திறக்கவே முடிஞ்சிருந்திருக்காது, ஏன்னா அந்த ஸ்டூல் இருக்கிறனால வந்து அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அவள் என்ன பண்ணியிருப்பான், அங்கே வந்து ஒரு கண்ணாடி இருந்திருக்கும், அந்த கண்ணாடியை வந்து உடைச்சிட்டு அதோட கிளாஸ் எடுத்து வச்சுட்டு அது வந்து ஒரு அட்டைக்கதை தானே, அதை வந்து போட்டு குத்திக்கிட்டு எப்படியாச்சும் அங்கேருந்து நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து போகலான்னு வந்து பார்க்குறா. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த போலீஸ்காரங்க
சொன்னாங்களா ரவுண்டிங்கில் வருவேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்து இங்கே இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம போய் பார்க்கணுன்னு வந்து அடிக்கடி சொல்லியிருக்காங்க, சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு 2 போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கள பார்க்கறக்காண்டி அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கதவு திறக்க பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ பொண்ணு தான் வந்து திறந்துருப்பான். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இங்கே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த போலீஸ்காரங்களும் வந்து டக்குன்னு வந்து போயிடுறாங்க. அப்போ தான் வந்து அதில் ஒருத்தன் வந்து சொன்னா, டே அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டான உமன்னு சொன்னாங்க, பட் இவ பாரு வந்து நார்மலாக இருக்கா, இது கூட வந்து தெரியாமல் எப்போ நம்ம வந்து போகிறோம், உனக்கு அறிவில்லையாடான்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு வந்து கதவை தட்டுறாங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த சாரா என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த கதவை வந்து ஓட்ட போடுறதுக்காண்டி டப்பு டப்புன்னு போட்டு அடிச்சுட்டே இருந்திருப்பான். அந்த சவுண்டு கேட்டோன்னே ஏதோ வந்து வாஷிங் மிஷின் வந்து அந்த மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சைக்கோ பொண்ணு வந்து சொல்லியிருந்திருப்பான். அந்த போலீஸ்காரையும் நம்பி இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு தப்பாக சொன்னோன்னே மறுபடியும் வந்து கதவை தட்டுவாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பா, கதவை திறந்திருப்பான். திறந்தோடனே வந்து எனக்கு உங்கள் மேலே வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது, ஆமாம் உண்மையிலே மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரன் என்ன பண்ணியிருந்திருப்பான், மேலே போயிருந்திருப்பான், இன்னொரு போலீஸ்காரன் வந்து கீழே இருந்திருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த கீழே நிற்கிற அந்த போலீஸ்காரனை வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு அவனோட கண்ணை வந்து குத்தி கிழிச்சு அப்படியே தூக்கி எரிவா போகிறான். உண்மைக்கான அதை பார்க்கவே முடியாது, ரொம்ப கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருந்திருப்பான். இந்த பக்கம் மேலே போன அந்த போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா நம்ம சாரா கிட்ட வந்து உன்னை வந்து நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த கதவை திறக்கலான்னு பார்க்குறான். பட் அதுக்குள்ளே வந்து இவனையும் வந்து இவன் போட்டு தள்ளிடுறா. அந்த பக்கம் நம்ம சாரா என்ன பண்ணியிருந்திருப்பான், கதவை வந்து உடச்சிட்டு அந்த ரவுண்டு மாதிரி ஒரு ஓட்டை போட்டு வந்திருப்பான். ஓட்டை போட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், கீழே இருக்க அந்த ஸ்டூலை வந்து நகத்தலான்னு வந்து பார்த்துருப்பான். பட் அதுக்குள்ளே இந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பான்னா அவளோட கையை அப்படியே பிடிச்சி செவுத்தில் வச்சு அப்படியே வந்து அந்த கத்திரிக்குள்ள வச்சு ஒரு குத்துவான். அந்த செவுத்தோடு வந்து அவளோட கை வந்து அப்படியே ஒட்டிக்கும். அவளால் வந்து கையை வந்து எடுக்கவே முடியாது. அப்படியே உள்ளார வந்து அழுதுகிட்டே இருந்திருப்பான். என்ன உள்ளே போன அந்த 2 போலீஸ்காரங்க என்ன வரவே இல்லை, ஒரே துப்பாக்கி சவுண்டாக கேட்குதுன்னு நினச்சிட்டு வெளியில் இருக்க இன்னொரு போலீஸ்காரன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அங்கே அது கிறிஸ்மஸ் ஈவினிங் இல்லையா, எவனாச்சும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவனை பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தர் இருப்பான். ஸோ அந்த அக்யூஸ்ட் வந்து வெளியிலேயும் விட முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த போலீஸ்காரங்க வந்து அவனோட கையிலே வந்து அந்த அக்யூஸ்டையும் வந்து கையில் மாட்டிக்கிட்டு நம்ம 2 பேரும் உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் போகிறாங்க. அப்போ போய் பார்க்குறாங்க, உள்ளே வந்து யாருமே வந்து காணோம். இந்த போலீஸ்காரங்க எல்லாமே வந்து இறந்து கிடக்குறாங்க. உங்களுக்கு என்னாச்சு, யார் வந்து இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மாடிப்படி வந்து ஏறுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூலை வந்து தள்ளி விட்டுட்டு உள்ளே கதவு திறந்து பார்க்குறாங்க. நாங்கள் வந்து போலீஸ்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாரா வந்து அப்படியே ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே எனக்கு வந்து பயமாக இருக்குது, அவள் திரும்ப வந்தாலும் வந்துடுவா, யாரவன் சொல்லி அந்த போலீஸ் வந்து கேட்குறாங்க. அவள் வந்து யாருன்னு தெரில, அவள் வந்து நம்மளை கொண்டுருவா, சீக்கிரம் இங்கேருந்து நம்ம தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ சொல்கிறான். அந்த போலீஸ்காரங்களும் சரி நம்ம போயிடலாம், நீ ஏன் அப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கை ஃபுல்லாக வந்து ஒரே ரத்தமாக இருக்குது. ஸோ அங்கே இருக்க பேண்டேஜ்னு எடுத்து சுற்றிட்டு இவனோட கோட்டை எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு நம்ம எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் வந்து அப்படியே கிளம்பி வெளியில் போக பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயினை வந்து அந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்ணுறா, ஆஃப் பண்ணிடுறான். ஒரே லைட்டு வெளிச்சம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ஃபியூஸ் கட்டை வந்து எங்கே இருக்குது, நம்ம போய் வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த கதவு திறந்துட்டு வெளியே வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரா என்ன பண்ணுறா, வெளியில் போயிட்டு அவளோட பெட்ரூமில் வந்து போய் படுத்துக்கிறான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபியூஸை தேடி வந்து போகிறாங்க. அங்கே இருக்க ஒரு ரூமில் வந்து அந்த ஃபியூஸ் கேரியர் வந்து பார்த்துட்டாங்க. அதை சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லைட்டை ஒரு பக்கம் தான் வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வெளிச்சமே தெரியாது இல்லையா. அதில் அந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்ணியிருப்பான், துப்பாக்கி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வந்திருப்பான். இன்னொரு கையில் வந்து ஒரு ஊசி ஒன்று வச்சுருந்துருப்பான். அந்த ஊசி எடுத்துகிட்டு டக்குன்னு அந்த போலீஸ்காரோட கண்ணுலேயே வந்து ஒரு குத்துறான். அதோட வந்து அந்த போலீஸ்காரன் அப்படியே கீழே விழுந்துடுறான். இந்த பக்கம் அந்த கைதி ஒருத்தன் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அவனை என்ன பண்ணியிருந்திருப்பானா அந்த கத்திரிக்கோள் கொடுத்து அவனோட நெத்தியில் வந்து ஒரே ஒரு குத்து, அதோடு வந்து அவன் கீழே வந்து அப்படியே அவனும் வந்து இறந்து போயிடறான். இப்போ இவன் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பானா எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டான். மறுபடியும் வந்து நம்ம சாரா தூங்குற அந்த பெட்ரூம்க்கு வந்து போகிறான். அங்கே சாரா வந்து படுத்து கிடக்குறான். அப்படியே அவன் மேலே ஏறி அந்த சாரா வந்து அப்படியே கிஸ் பண்ண பார்க்குறான். அப்போ டக்குன்னு விழிச்சுக்கிற நம்ம சாரா என்ன பண்ணுறான்னா அவளோட வாயை பிடிச்சி கடிச்சு துப்பி எரிஞ்சுட்டு எட்டி உதச்சிட்றான். அதில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து போய் வந்து விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாரா என்ன பண்ணுறான், இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு வந்து பார்க்குறான். பட் அந்த பக்கத்து வந்து அந்த பொண்ணு நிற்கிறனால இவ்வளோ வந்து போக முடியல. கீழே இருக்க அந்த பெரிய ஸ்டிக்கு மாதிரி ஒரு ஊசி இருக்கும் இல்லையா, அந்த குத்து ஊசி எடுத்துக்கிட்டு உனக்கு என்னோட குழந்தை தானே வேணும், என்ன ஏதாச்சும் பண்ணா அப்படின்னா இந்த குழந்தைய வந்து நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டு அந்த குத்து ஊசியை வந்து வயிற்றுக்கு பக்கத்தில் வந்து நம்ம சாரா வந்து வச்சிருக்கான். அதை பார்க்குற அவளுக்கு வந்து செம்ம கோவமாக இருக்குது. உடனே அந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்ணுறான், கீழே கிடந்த ஒரு பாக்ஸ் எடுத்து சாராவோட தலையிலே வந்து ஒரே அடி அடிச்சிடறான். அந்த வலி தாங்க முடியாமல் நம்ம சாரா வந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து அவகிட்ட வந்து பக்கத்தில் போய்கிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குண்டி, என்னையவே வந்து நீ வந்து ஏளனமாக வந்து பார்க்குறீல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிராக வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு சிகரெட் எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணியிருந்திருப்பான். அப்போ நம்ம சாரா என்ன பண்ணியிருந்திருப்பான்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்ப்ரே எடுத்து டக்குன்னு வந்து மூஞ்சிக்கு முன்னாடி வந்து அடிச்சிருந்திருப்பான். அந்த ஸ்ப்ரே பட்டோன்னே அந்த தீ வந்து அந்த சைக்கோ பொண்ணோட மூஞ்சி முழுக்க வந்து அப்படியே பரவ ஆரம்பிச்சிருந்திருக்கும். அலறி அடிச்சுட்டு அந்த
அந்த பொண்ணு வந்து துடிச்சிட்டு கிடந்துருப்பான். இந்த பக்கம் வந்து நம்ம சாரா என்ன பண்ணியிருந்திருப்பான்னா கீழே வந்து ஒரு கத்தி ஒன்று கிடந்திருக்கும். அந்த கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பைப் மாதிரி இருந்திருக்கும். அந்த பைப்புக்கு நடுவில் வந்து சொருகிக்கிட்டு இப்போ ஓடி போனால் அந்த சைக்கோ பொண்ணு எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், எல்லா பக்கத்து போய் தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த கதவை திறந்துட்டு வந்து வெளியில் போகலான்னு வந்து நம்ம சாரா வந்து பார்க்குறான். பட் அவளால் வந்து போக முடியல, கதை வந்து சாத்தி கிடக்கு. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைக்கோ பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பான்னா அந்த கீழே இருக்க ஒரு ரூம்குள்ளே வந்து ஒளிஞ்சிருந்திருப்பான். நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கொலை பண்ண போயிருந்திருப்பான். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுவான், நீ ஆல்ரெடி என்னை வந்து கொன்னுட்ட, இது வந்து வெறும் உடம்பு மட்டும்தான், என்னை வந்து நீ கொன்னுரு சாரா அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. இவளுக்கு வந்து பக்குன்னு இருந்திருக்கும். நான் இப்போ வந்து உன்னை கொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க. அதாவது படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாராவும் அவங்க ஹஸ்பண்டும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ ஆப்போசிட் காரில் பார்த்தீங்கன்னா இருந்தது இந்த சைக்கோ பொண்ணு தான். அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பான். அவளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பிறக்க போகுது, என்னை வந்து அம்மானு வந்து கூப்பிட போகுதுன்ட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இவளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருந்திருக்கும். அதனால வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்திருப்பான். ஆனால் இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து உள்ளே வந்து இறந்து போயிருந்திருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இவளால் வந்து தாங்கிருக்கவே முடியாது. தன்னோட குழந்தை வந்து இறந்துருச்சு, பட் இவ வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்ணியிருப்பான், அவளை கொன்னாச்சும் அந்த குழந்தைய வந்து தன்னோட தான் ஆக்கிக்கணுன்றதான் வந்து இந்த சைக்கோ பொண்ணோட வந்து ஒரே லட்சியமாக இருந்திருக்கும். அதனால தான் இப்போ வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருப்பான், இந்த குழந்தைய அடையன்னு வந்து அவன் நினச்சிருப்பான். அதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சாராக்கு வந்து அவளை கொல்லணும்னு வந்து தோணியிருந்திருக்காது. சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அப்படியே போக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ பொண்ணு வந்து ஒரு போலீஸ்காரனை வந்து கண்ணுலேயே குத்தி கொண்டா இல்லையா, ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பான், 2 கண்ணு இல்லாமல் எந்திரிச்சு சுற்றிட்டு இருந்திருப்பான். அவன் பக்கத்தில் நம்ம சாரா போனதுக்கப்புறம் இவ தான் வந்து அந்த சைக்கோ பொண்ணு நினச்சிட்டு அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணியிருப்பான், அந்த சுத்தியில் எடுத்து நம்ம சாராவோட வயிற்றுலேயே வந்து அப்படியே மடார் வந்து அடிச்சிடறான். அந்த வலி தாங்க முடியாமல் அவன் என்ன பண்ணுறான், அந்த படிக்கட்டில் போயிட்டு அப்படியே வந்து கிடக்குறான். இந்த பக்கம் நம்ம சைக்கோ பொண்ணு என்ன பண்ணியிருப்பான், யாரடா வந்து நீ அடிக்க பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம சாரா வந்து ஒரு பெரிய கத்தி ஒன்று கொண்டு வந்தா இல்லையா அந்த பைப்புக்குள்ளே சொருகிட்டு, ஸோ அதை கொண்டு போயிட்டு அந்த போலீஸ்காரனை குத்தி வந்து அந்த சைக்கோ பொண்ணு வந்து கொலை பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம சாரா கிட்ட வந்து போகிறான். அங்கே கீழே கிடக்கிற ஒரு கத்திரிக்கோலை வந்து எடுத்துக்கிறான். நம்ம சாரா கிட்ட போய்கிட்டு அவளால் வந்து எந்திரிச்சு போக கூட வந்து முடியல, அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி வந்து கிடக்குறா. இப்போ இந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்ணுறான், அவளோட அந்த ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சிட்டு அப்படியே வந்து அவளோட வயிற்றை வந்து உயிரோடு இருக்கும் போதே வந்து கிழிச்சிட்டு அப்படியே உள்ளே இருந்து அந்த பேபியை வந்து எடுத்துட்டு இந்த பக்கம் நம்ம சாரா வந்து காட்டுறாங்க. அவள் வந்து அதோட வந்து இறந்து போயிட்டான். இப்போ இந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்ணியிருப்பான், பிச்சை எடுத்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே ஒரு சேர் ஒன்று இருக்குது, அந்த சேரில் போய் உட்காந்துக்கிட்டு கடைசியாக எனக்கு வந்து குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து அன்போடு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட இந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து நான் எத்தனையோ ஹாரர் படங்கள் ஸ்லாஷர்லாம் வந்து பார்த்துருக்கேன், டெரிஃபயர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த படத்தை வந்து பார்க்கவே முடியாது, ரொம்ப கொடூரமாக வந்து கொலை பண்ணுவாங்க, அந்த வீடே வந்து நாசம் பண்ணிடுவாங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே ரத்தம். இப்படி ஒரு படமான்ற மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கும். இந்த படம் வந்து லைட் ஹார்ட்டட் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து பார்க்காதீங்க. இந்த படம் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க வேண்டிய படமே வந்து கிடையாது. தனியாக உட்காந்து பாருங்கள், நைட்டில் பாருங்கள். இந்த படத்தோட மியூசிக் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தில் நிறைய டைலாக்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஒரு பொண்ணு இந்த சைக்கோ கிட்ட வந்து இந்த நைட்டுக்குள்ளே வந்து எப்படி தப்பிக்கிறான்ற மாதிரி தான் வந்து எடுத்துருப்பாங்க. கடைசியில் அவளும் வந்து சாகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் இவளுக்கு வந்து இந்த சைக்கோ பொண்ணுக்கும் வந்து அவள் எதை நோக்கி வந்தாலும் அவளுக்கு அந்த குழந்தை வந்து கிடச்சிருச்சு, அதை வந்து அவள் நோக்கி போயிட்டான். அதோட தான் அந்த படம் வந்து முடிச்சிருந்துருப்பாங்க. ஒரு ஹைலி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த படத்தை வந்து தனியாக பாருங்கள், ஃபேமிலி வந்து உகந்ததில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.